உங்களுக்கெல்லாம் மணிமுத்தாறு நீர்வீழ்ச்சி தெரியும். ஆனா அது உண்மையான நீர்வீழ்ச்சியா? இல்ல. அது உண்மையான நீர்வீழ்ச்சியே கிடையாது. என்ன திடீர்னு இப்படி ஒரு குண்ட தூக்கி போட நினைக்கிறீங்களா? அந்த மணிமுத்தார் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது எங்க இருக்கு தெரியுமா? நம்ம இப்ப அணைக்கட்டு இருக்குது. அணைக்கட்டையும் தாண்டி போனோம்னா ஆற்றங்கரையே போனோம் அப்படின்னு சொன்னா, தலையணை வரும். தலையணையும் தாண்டி கிட்டத்தட்ட அங்கிருந்தே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா, தலையருவின்னு ஒரு இடம் வரும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல வந்து அந்த தலையருவி பயணத்த, கடினமான பயணத்த உங்களுக்கு போட்டிருந்தேன். அதுதான் உண்மையான மணிமுத்தாறு நீர்வீழ்ச்சி. அப்போ இப்ப இருக்கிற நீர்வீழ்ச்சி எது? இப்ப நம்ம சின்ன குழந்தைகளோட கூட்டிக் கொண்டு போய் நம்ம அழகா குளிக்கிறோமே, அந்த நீர்வீழ்ச்சி எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அங்க தான் மணிமுத்தாறு அணை கட்டப்பட்ட அந்த வரலாறு வருது. 1958ல பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல கே.டி. கோசல்ராம் அவர்களுடைய முயற்சியில அந்த அணையை கட்டுறாங்க. இதுதான் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணைக்கட்டு. மணலால் கட்டப்பட்ட ஒரு அணைக்கட்டு. முழுக்க முழுக்க நம்மளுடைய மக்களுடைய பங்களிப்பால கட்டப்பட்ட ஒரு அணைக்கட்டு. இந்த அணையை கட்டும்போது பார்த்தீங்கன்னா, மணிமுத்தாறு அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் மட்டும் போதாது. இதற்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, செங்கல்தேரி அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்து வரக்கூடிய பச்சையாற்று அந்த இடத்துல வரக்கூடிய அந்த பச்சையாற்றில ஒரு பகுதியும் அந்த மணிமுத்தாறு அணைக்குள்ள கொண்டு விட்டுருக்காங்க. இப்படி விடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மிக பிரம்மாண்டமா ஓடி வரக்கூடிய இடத்துல தான் இந்த மணிமுத்தாறு அருவி இப்ப கட்டப்பட்டிருக்கு. இப்படி போய் பார்த்தீங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் பழைய குற்றால அருவிய வந்து உருவாக்கியிருக்காரு உங்களுக்கெல்லாம் தெரியும். அதே மாரி கன்னியாகுமரி மாவட்டத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, திருப்பரப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சிய உருவாக்கியிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த அணைக்கட்டுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து குளித்து மகிழட்டும், அவர்களுக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அருவி தான் இப்ப இருக்கக்கூடிய மணிமுத்தாறு அருவி. கிட்டத்தட்ட சொல்லப்போனா அது மணிமுத்தாறு அருவின்னு சொல்லக்கூடாது. அது பச்சையாற்று அருவின்னு சொல்லணும். ஏன்னா, அந்த பச்சையாற்றிலிருந்து வரக்கூடிய வழியில தான் அந்த மணிமுத்தாறு அருவி இப்ப விழுந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷமா குளிக்கக்கூடிய அந்த அருவியில, அதிகமான தண்ணீர் வந்து வெள்ளம் வந்துட்டுனா நம்ம குளிக்க முடியாது. அது உங்களுக்கெல்லாம் தெரியும். கட்டுப்பாடு வந்துரும். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்களா, இயற்கையும் செயற்கையும் சேர்ந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துல என்னென்ன செய்திகள்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த அணைக்கட்ட பத்தி பேசினா கூட ஒரு நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி, இப்ப நீங்க வாழ்க்கையில ஒரு நாள் இந்த மணிமுத்தாறு நீர்வீழ்ச்சியில போய் குளிக்கல அப்படின்னு சொன்னா, உடனே போய் அத குளிக்கிறதுக்கு போங்க. அந்த இடத்த வந்து நீங்க அணுவிங்க. அங்க இருக்கக்கூடிய மூலிகை மணங்களையும், அந்த மூலிகை தண்ணீரிலும் குளித்தால் நாள்பட்ட நோய்கள் தீரும். உற்சாகமும் நமக்கு பெருகும். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.